அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மறுமை நாளின் தன்மைகளை குறித்து தொடர்ந்து நாம் பல செய்திகளை இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று உலகில் நடந்த அநியாயங்களுக்கு பழி தீர்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி நாளை மறுமையில் நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து அதை நாம் அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் 2443 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சஃப்வான் இப்னு முஹரிஸ் அல் மாசினி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பைனமா அன அம்ஷி மஅபனி உமர் ஆஹிதும் பியதிஹி இது அரவ ரஜுல். நான் அப்துல்லா பின் உமர் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து செல்கிற போது ஒரு மனிதர் குறுக்கிட்டார். அவர் அப்துல்லா பின் உமரை பார்த்து கேட்டார், கைஃப சமிஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஃபின் நஜ்வா. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் நாளை மறுமையில் அடியானிடம் ரகசியமாக பேசுவது குறித்து சொன்ன செய்தியை நீங்கள் நபியிடமிருந்து கேட்டிருக்கின்றீர்களா என்று அந்த மனிதர் அப்துல்லா பின் உமரிடம் கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் என்று அப்துல்லா பின் உமர் சொல்கின்றார்கள். இன்னல்லாஹ யுதனில் முஃமின் ஃபயலஉ அலைஹி கனஃபஹு வ யஸ்துருஹு. அல்லாஹ் அடியானை தன் பக்கம் நெருக்கி அவனை போர்வையால் போர்த்தி அவனை மூடிக்கொள்வான். மூடிக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்பான், தாரிஃபு தம்மக்கதா தாரிஃபு தம்மக்கதா. அல்லாஹ் அடியானிடத்தில் கேட்பான், நீ இன்னென்ன குற்றத்தை செய்தாய் உனக்கு தெரியுமா என்று கேட்பான். எப்படி அல்லாஹ் கேட்கிறான்? மக்கள் எல்லாம் திரண்டிருக்கிற சபையில் நீ என்ன தப்ப செய்த என்று பகிரங்கமாக மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும்படியாக அடியானிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பதில்லை. மாட்டு சந்தைக்கு போனீங்கன்னா தெரியும், மாடு ஆடு சந்தைக்கு போனீங்கன்னா அவங்க விலை பேசுவாங்க. அந்த மாட்டு வியாபாரி என்ன செய்வான்? வர்ற வியாபாரிகிட்ட தலையில் கட்டுருக்க துண்டை வந்து என்ன செய்வான்? கை மேலே போட்டு அவன் விரலை பிடிப்பான். புதுசாக போகிறவங்களுக்கு என்னடா இது என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அங்கே தான் அந்த விலை பேசப்படுது. அப்போ இது மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், அடியானை போர்வையால் போர்த்தி ரகசியம் பேசுவான் அடியானிடத்தில். நீ இன்னும் தப்புலாம் பண்ணியிருக்க தெரியுமா உனக்கு அப்படி சொல்லி அல்லாஹ் அடியான்ட்டு என்ன செய்வான்? கேட்பான். கேட்கும்போது அடியான் சொல்வான், ஃபயக்கூல் நஅம் ஐ ரப் ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனுபிஹி வ ரஆ ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக. அந்த அடியான் சொல்வான், ஆமாம் என்னை படைத்தவனே, நான் இந்த தவறுகளையெல்லாம் நான் செய்துவிட்டேன் அப்படின்ட்டு ஒத்துக்கொண்டதற்கு பிறகு நம்மளை ஒரேடியாக அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? படுகுழியில் தள்ள போகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் என்ன செய்யும்? அந்த அடியானுக்கு வர ஆரம்பித்து நாம் அழிஞ்சிருவோம், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிடும். அன்னவு ஹலக்க,
நாமோ அழிந்தே போவோம், ஹலாக்காயிருவோம் என்று அந்த அடியான் எண்ணுவான். அப்போது அல்லாஹ் சொல்வான், சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, அடியானே இதெல்லாம் நீ உலகத்தில் செய்யும் போது யாருக்கா தெரியுமா? தெரியாது. தெரியாமல் நீ இந்த குற்றத்தை பண்ணினா, தெரியாமல் இந்த தவறை நீ செய்தாய். அப்ப நீ தெரியாமல் இந்த செய்த தவறை உலகத்தில் மற்றவர்கள் யாருக்கும் தெரியாத அளவுக்கு நான் அதை மறைத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடயத்தை வைத்து நீ செய்த தவறை வெளிப்படுத்தி இருக்கலாமா இல்லையா? மற்றவர்களிடம் அது பகிரங்கப்பட்டு போயிருக்கலாமா இல்லையா? அப்படி பகிரங்கப்பட்டு போயிருந்தால் உன்னுடைய தன்மானம் என்ன ஆவது? அது கேள்வியாயிருமா இல்லையா? அப்போ இதை இந்த உலகத்தில் நீ வாழும்போது அதை நான் உனக்காக மறைத்திருக்கிறேன், உனக்காக மறைத்திருக்கிறேன். அதனாலதான் அவ்வளவு மக்கள் திரண்டிருக்கிற அந்த வறுமை நாளில் மற்றவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன போர்வையை போட்டு போத்தி அவனை பக்கத்தில் கூப்பிட்டு, நின்ன தப்பெல்லாம் பண்ணியா சொல்லி அல்லாஹ் கேட்பான். ஆமா நான் பண்ணேன், என்ன தவறுகளை நான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வான். அப்போ இந்த உலகத்தில் வாழும் போதே அதை நான் மறைத்திருக்கிறேன் உனக்காக. ஆதலால் சத்தர்துஹா அலைக துன்யா வ அன அக்ஃபிரு லக்கல் யௌம், இப்போ இந்த உலகில் மறு உலகில் அவைகளை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் அடியாரை பார்த்து அவனுக்கு அப்படி ஒரு பொருள் நம்மளை அல்லாஹ் காப்பாற்றிட்டான். ஏன்னா நாம அழிஞ்சே போகணும் நம்ம நினைச்சோம், அல்லாஹ் நம்மளை என்ன செய்தான்? மன்னித்து விட்டான். அல்லாஹ் நம்மை மன்னித்து விட்டான். ஃபயுஅதி கிதாப ஹஸனாதிஹி, அவன் செய்த நன்மைகளுக்கான அந்த வரவு செலவு புத்தகத்தை அவன் கையில் அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த அடியானுடைய கையில் நீ என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாய், நீ உன்னுடைய புத்தகத்தை திறந்து நீனே என்ன செய், படித்து பார்த்துக்கொள். அதை அல்லாஹ் சொன்னான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அலைக யௌம ஹஸீபா, உன்னுடைய ஏட்டை நீனே படித்து பார். உன் கணக்கு புத்தகத்தை நீனே, அந்த நாள்வழி கணக்கை நீனே பார்த்துக்க. என்னென்ன நாளில் என்னென்ன நேரத்தில் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறாய் என்பதை நீனே கணக்கு போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? கையில் கொடுத்துருவான். இது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனுக்காக அல்லாஹ் செய்யக்கூடிய பேருபகாரம் நாளை மறுமை. பேருபகாரம் நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த அளவுக்கு என்ன, அவனை எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் என்கிற அந்த மகா கிருபை இந்த சமூகத்திற்கு. அதான் முந்தி நம்ம சொன்னோம், இன்ன உம்மத்த மர்ஹூமா, முகமதே இந்த இன்னஹாதிஹி உம்மத் மர்ஹூமா, இந்த உன்னுடைய சமூகம் அருள் செய்யப்பட்ட சமூகம். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதுனால தான் உலகத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ் இங்கு மறைத்ததை போல மறுமையிலும் அல்லாஹ் அந்த மக்கள் மன்றத்தில் மறைத்து விட்டு மன்னித்து விடுகிறான். இது அவனை ஏற்றுக்கொண்டு அடியானுக்காக. அம்மல் காபிர் வல் முனாஃபிகூன், காபிர்கள் முனாஃபிக்கின்கள் இருக்காங்களா இல்லையா? அல்லாஹ்வை மறுத்தவர்கள் முனாஃபிக்கின்னா நயவஞ்சகர்கள். இங்க வந்தா அங்க மாதிரி, அந்த பக்கம் போனா அது மாதிரி நயவஞ்சகர்கள் இருக்காங்களா இல்லையா? இவர்கள் ஃபயகூல் அஷ்ஹாத் ஹாஉலாஇ அல்லதீன கதபு அலா ரப்பிஹிம் அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். அப்போ இந்த காபிர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் சாட்சி சொல்வார்கள். எப்படி சாட்சி சொல்லுவாங்க? ஹாஉலாஇ அல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், இவங்க தான் தங்களை படைத்த ரப்பை பொய் என்று சொன்னார்கள், பொய் உரைத்தார்கள். தங்களுடைய ரப்பை பொய் என்று சொன்னார்கள். இவங்க தான் தங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். எனவே அப்படி அவங்க சாட்சி சொன்னதற்கு பிறகு அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், இந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அந்த அடியார்கள் என்ன செய்வாங்க? சாட்சி சொன்னவங்க சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகில் செய்த தவறை, மறைவாக மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்த தவறை அப்படியே மறுமையில் அல்லாஹ் மறைத்து மன்னித்து விடுகிறான் என்பதை
இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதாக அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னொரு செய்தி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், قال اذا خلص المؤمنون من النار حبسوا بقنطرة بين الجنة والنار. அல்லாஹ் மூமின்களையும் என்ன செய்வான், நரகத்துக்கு போக சொல்லுவான். அவங்க செய்த சில தவறுகளால அதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை எப்படியாவது அல்லாஹ் காப்பாற்றிடுவான். அதுல இருந்து அல்லாஹ் காப்பாற்றி விடுவான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வஇம்மின்கும் இல்லா வாரிதுவா வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. உங்களில் எவரும் அந்த நரகத்தை கடக்காமல் செல்ல முடியாது. இது உங்களுடைய ரப்பின் மீது விதிக்கப்பட்டிருக்கிற விதி. அவனே இதை விதியாக்கி வைத்திருக்கிறான். எல்லாரும் அதை கடந்துதான் போகணும். அப்படின்னு வரும்போது தவறிழைத்தவனை மன்னித்து விடுவதும் என்பது உண்டு. கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போட்டு அவர் செய்த தவறுக்கு கொஞ்சம் தண்டனையை கொடுத்துட்டு பிறகு மன்னித்து அதிலிருந்து கரை சேர்த்தி சொர்க்கத்துக்கு அனுப்புவதும் உண்டு. இப்படி அல்லாஹ் நரகத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் ஹலசல் முஃமினூன மினன் நார், நரகத்திலிருந்து மூமின்களை விடுவித்து அல்லாஹ் ஹுபிசு பி கந்தரத்தின் பைனல் ஜன்னதி வன் நார், நரகத்திற்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு பாலம் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த பாலத்தில் அந்த மூமின்களை, நரகத்திலிருந்து விடுவித்த மூமின்களை அந்த பாலத்தில் எல்லாம் நிற்க வைப்பான். அந்த பாலத்தில் அல்லாஹ் நிற்க வைப்பான். நிற்க வைத்து ஃபயத்தகாஸூன மவாலிம கானத் பைனஹும் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற போது ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்திருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல ஏமாத்திருப்பான், அல்லது அவனுடைய காசை கொடுக்காம இவன் நினைச்சிருவான், உள்ளடி வேலை பார்த்திருப்பான், அல்லது அவனுடைய மானத்தில் விளையாடி இருப்பான். ஏதோ உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் ஒருவன் மற்றவனுக்கு அநியாயம் செய்திருப்பான். இந்த அநியாயம் சம்பந்தமாக பாலத்தில் நின்று என்ன செய்வாங்க, எப்பா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ, அவரு எப்பா நானும் உனக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ. இப்படி ஒருவரை மற்றவரை பார்த்து இந்த உலகத்தில் வாழ்கிற போது அவர்கள் தங்களுக்கு இடையில் செய்த அநியாயங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வார்கள். எங்க நடக்கும் இது? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில உள்ள அந்த பாலத்தில் அல்லாஹ் மூமின்களை நரகத்திலிருந்து வெளியேற்றி அந்த பாலத்தை நிற்க வைப்பான். அங்கே நின்று என்ன செய்வாங்க, கதை பேசி அவங்களுக்குள்ள அதை சமன் செய்து கொள்வார்கள். ஏன் சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா? அல்லாஹ் எந்த அப்பொழுக்கும் இல்லாமல் தான் சொர்க்கம் செல்ல வேண்டும். அதுக்காக இங்கே கணக்கை தீர்த்துட்டு என்ன செய்யுங்க, அங்கே உள்ள போங்க. எந்த குறையும் இருந்தாலும் அங்கே போகவே கூடாது. நாம் ஏற்கனவே கேட்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுக்ஃபரு ஷஹீத் குல்லு தம்பின் இல்ல தைன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன சொல்றாங்க, ஒரு ஷஹீத்னா அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மார்க்கத்திலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டி எதிராளியோடு போராடி எதிராளியால் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டவர், அவர்தான் ஷஹீத், தியாகி. இவருக்கு நேர சொர்க்கம். உண்மையிலே அவர் தியாகியாக இருந்தால் நம்மளை மாதிரி சாதாரணமாக இறந்து போகக்கூடியவங்க மாதிரி கபரில் அவருக்கு வாழ்க்கையே கிடையாது, புதைகுழி வாழ்க்கையே கிடையாது. அவர் வாழ்க்கை நேரம் எங்கே தான், சொர்க்கம்தான். நேர அல்லாஹ் அவருடைய உயிரை கொண்டு போய் பச்சை நிற பறவையினுடைய உடலில் அந்த உயிரை செலுத்தி அந்த பறவை சுவனத்தில் என்ன செய்யும், சுற்றி கொண்டிருக்கும். நாமெல்லாம் போறதுக்கு மேலே அவர் போயிடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் கூட என்ன செய்யறாங்க, கபூர்ல தான் என்ன செய்றாங்க, உறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட தியாகிகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதை பற்றி நபி அவங்க சொல்கிற போது யுக்ஃபரு ஷஹீத் குல்லு தம்பின், ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட அந்த தியாகினுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதனால தான் என்ன, நேர அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடறான், நேர சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறான். இல்லத்தை கடனை தவிர. யாரு அந்த ஷஹீத்? இந்த உலகத்தில் ஒரு ஆட்டு கடன் பட்டிருந்தான்னு வைங்க, அந்த கடனை ஒன்று கொடுத்தவர் மன்னிக்க வேண்டும்,
அல்லது இவர் அந்த கடனை உலகத்தில் வாழ்கிற போது அதை கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்க வேண்டும். இந்த ரெண்டுல எந்த ஒன்றும் நடக்காமல் இருந்தால் அந்த தியாகினுடைய உயிர் நேர சொர்க்கம் போறதுக்கு பதிலா அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். சொல்றாங்க, அந்தரத்துல அங்கிட்டும் போக முடியாது, இந்த பக்கமும் வர முடியாது, அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய தியாகி நேர சொர்க்கத்துக்கு போவதற்குரிய அத்தனை தகுதி இருந்தும் கூட இந்த உலகில் அவர் மற்றவருக்கு கடன் பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால், மற்றவருடைய உரிமையை அவர் நிறைவேற்றாத ஒரு காரணத்தினால் அவர் நேர சொர்க்கம் போக முடியாமல் தடுக்கப்பட்டு விடுகிறார். அப்படி இருக்கும்போது இங்க ஏற்கனவே இவங்களை கொஞ்சம் நரகத்தில் போட்டு லேசா குளிப்பாட்டி வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லாம் மீட்டு என்ன செய்யறான், பூமிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அப்ப அவங்கள சும்மா விடுவானல்ல, பாலத்திலே நிப்பாட்டி உங்களுக்குள்ள ஏதாவது கணக்கு வழக்கு இருந்துச்சுன்னா அதை என்ன செய்ய இங்கேயே முடிச்சுக்கிடுங்க. ஏதாவது கொடுக்கல் வாங்கலையோ மற்றவைகள்லையோ ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அதை இங்கேயே என்ன தீர்த்துருங்க, தீர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, சொர்க்கத்துக்கு போங்க என்று அல்லாஹ் இதா ஹத்தா இதா நுக்கு வஹுதிபு, அவர்கள் அதிலிருந்து தூய்மையாக்கப்பட்டால், அதிலிருந்து அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டால் உதினலஹும் பிதுஹூலில் ஜன்னah, பிறகுதான் அவர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள், பிறகுதான் சொர்க்கம் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், லா அஹதுஹும் பிமஸ்கனிஹி ஃபில் ஜன்னah அதல் பிமன்சிலிஹி கான ஃபித் துன்யா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிற அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தங்களுடைய வசிப்பிடத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற போது அவர்களுடைய வீட்டை எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்களோ அதை விட மேலாக எளிதாக சொர்க்கத்தில் தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள். எங்க சுத்தி எங்க வந்தாலும் நம்ம வீடு நமக்கு என்ன செய்யும் தெரியும், கண்ணை கட்டி விட்டாலும் நம்ம என்ன செய்வோம், கரெக்டா தடமடிச்சு என்ன செய்வோம், நம்ம வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு. இது இந்த உலகத்தில். இதை விட சொர்க்கத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கணக்க முடிச்சு போங்க அப்படி சொல்லும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க போய் அவங்க இடத்துல போய் உட்காந்துருவாங்க. ஏற்கனவே போயிட்டு வந்த மாதிரி, ஏற்கனவே சொர்க்கத்துக்கு ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி இப்போ என்ன செய்வாங்க, ஓடி போய் அவங்கவுங்க அந்த கூடாரங்களையும் குடில்களையும் என்ன செய்வாங்க கண்டுகொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ மறுமை நாளில் நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட நம்பிக்கையாளர்கள் அவர்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயத்திற்கான பரிகாரம் கண்டதற்கு பிறகுதான் அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவார். ஆதலால் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களே அல்லாஹ் பெருந்தன்மையா என்ன செய்வான், மன்னிச்சிருவான். ஆனால் நான் உங்களுக்கோ நீங்க எனக்கோ மற்றவர்களுக்கோ அநியாயம் செய்திருந்தால் நான் உங்களையோ நீங்கள் என்னையோ நீ மற்றவர்களையோ மன்னிக்காத வரை அல்லாஹ் அதை மன்னிக்க போவதில்லை என்ற ஒரு காரணத்தினால் அதற்காக பழி மறுமையில் தீர்க்கப்படும். தீர்க்கப்பட்ட பிறகுதான் அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.